வாங்க இன்றைக்கி கம்பு சேமியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அணில் கம்பு சேமியாவை ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சக்கப்புறம் இட்லி தட்டில் தண்ணி போட்டு அதுக்கு மேலே அந்த ஊற வச்ச கம்பு சேமியாவை போட்டுருங்க. போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெந்தக்கப்புறம் அது ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு அதை வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளுளுந்து போட்டு நல்லா வதக்கினக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம், இல்லை வர மிளகா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். போட்டு அந்த வெங்காய கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிங்க. ஆனால் நான் இந்த கம்பு சேமியா வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கட்டி கட்டியாக வந்துருச்சு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.